என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று செவிகொடுத்து கேள். ஏனென்றால் இன்று கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் அத்தனை முக்கியமானது. உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு உயிரே போகக்கூடிய அளவிற்கு செய்வினைகளை செய்துவிட்டார்கள். யார் யாருக்கு செய்திருக்கிறார்கள் என்பதனை உனக்கு சொல்லிவிட இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன். யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, இது போன்ற ஒரு விஷயம் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதனை உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அதனால் என்ன நடக்கிறது என்பதனையும் ஏது நடக்கிறது என்பதனையும் தெரிந்து புரிந்து உன் கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீயும் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம் இது. உனக்காக இந்த கருப்பன் முன்வந்து உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சரியாக ஒவ்வொன்றையும் முன்னின்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கருப்பன் காரணமில்லாமல் எதையும் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது கிடையாது. சூழ்நிலைகள் சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான விளையாட்டை விளையாடி விடுகின்றது. அதனால் இன்று நான் இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டிய பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சில சமயங்களில் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற அனுபவம்தான் நாம் எதிர்காலத்தில் எதை செய்ய முடியும், எதை செய்யக்கூடாது என்பதனை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. என்ன செய்தால் அதற்கு பலன் என்னவாக இருக்கும், நாம் இதை செய்தால் நம் எதிர்காலம் அதை என்னவாக மாற்றும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக நாம் சரியாக புரிந்து கொள்கின்றோம். நடந்து முடிந்த எந்த விஷயங்களையும் நினைத்து கலங்கிடாமல் நமக்கென நடக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கென கிடைக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் சரியென்று உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக தெளிவுபட எடுத்துச் சொல்லும். நான் இருக்கும் வரை என் பிள்ளை நீ எதற்கும் பயப்படக்கூடாது. நான் இருக்கும் வரை எதற்கும் என் குழந்தை நீ கலங்கக்கூடாது. கருப்பன் எதிலும் நன்மைகளையும் தீமைகளையும் உனக்கு சரியாகச் சொல்லிவிடுவேன். செய்வினைகள் என்ற வார்த்தையெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு உயிரை பறிக்கும் அளவிற்கு அது நிச்சயமாகவே மிக அதிகமான சக்தி வாய்ந்த ஒரு விஷயம்தான். எந்த உயிரையும் கொடுக்கும் அளவிற்கு நம் மனதில் தெம்பு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் சற்று உன்னிப்பாக என்னவென்று கவனிக்க வேண்டும். உடனிருந்து இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பனின் அன்பு உனக்கு தரக்கூடிய மாற்றம், இந்த வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? மனம் தடுமாறி விடாமல் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். மனம் தெளிவுபட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்திருந்தாலும், எத்தனை முறை இந்த வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்கள் உனக்கு தந்திருந்தாலும் நீ இன்னமும் அந்த பிரச்சனையில் தான் இருந்து கொண்டிருக்கிறாயா என்ன? நிச்சயமாக இல்லை என் குழந்தை. எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து தைரியமான வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓர் அதிர்ஷ்ட பிள்ளை.
மீண்டும் மீண்டும் வேறு வேறு பிரச்சனைகள் வேறு வேறு வடிவில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் ஒரு கஷ்டம் வந்தவுடன் இதுதான் நிரந்தரம் என்று நாம் நினைத்து விடவும் முடியாது. ஒரு பிரச்சனை வந்தவுடன் இதுதான் உறுதியானது என்று நாம் நினைத்து விடவும் முடியாது. உன்னோடு நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும். உன்னை தேடி நான் வரும்பொழுது இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மைகளையும் நான் சொல்லும் பொழுது எப்படி மகிழ்ச்சியோடு அதை தெரிந்து கொள்கிறாயோ அதுபோல தீமைகளை சொல்லும் பொழுதும் மகிழ்ச்சியோடு தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் தீமைகள் ஒளிந்து அது எல்லாம் முடிந்தால்தான் நன்மைகளுக்கு வழிபிறக்கும் அல்லவா? அப்படியானால் இதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இவை எல்லாவற்றையுமே தெரிந்து உணர்ந்து நீ அதற்கு ஏற்றது போல உன்னை நம்பிக்கையோடு மாற்றிக்கொள்ள வேண்டும். இனி உனக்காக எப்பொழுதும் நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை தேடி வரும் மாற்றத்தின் உச்சம் என்னவென்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் எந்த இடத்திலும் உன்னை கைவிட்டது கிடையாது. இந்த சூழ்நிலைகளை சரியாக உணர்த்தி உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன். நம்பிக்கையோடு உன்னை வாழச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். எந்த இடத்திலும் என் குழந்தை எதையுமே நீ விட்டுவிடாமல் இருந்து உன் மனநிலையை சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எத்தனையோ முறை இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னின்று உனக்கு அத்தனையிலும் என் பிள்ளை நீ தெளிவு கொள்ள வேண்டும். இன்றோடு உன் பிரச்சனைகள் உனக்கு தரக்கூடிய அத்தனையையும் நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த பலவற்றிற்கும் உனக்கான புரிதல் உன்னை வந்து சேர்ந்து உனக்கு அதற்கான தெளிவையும் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நினைத்து என் பிள்ளை இனிமேலும் நீ கலங்கிக் கொண்டு தவித்து கொண்டும் இருப்பதை விடுத்து இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் உடைந்து விடாதே, மனம் கலங்கி விடாதே. உனக்கு தேவைப்படும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றிலும் நான் வந்து தரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ முழுமனதோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை உனக்கென்று கொடுக்கின்ற பல கலக்கங்களில் இருந்து உனக்கான சரியான புரிதலை மேலும் மேலும் உனக்கு கொடுக்க நினைக்கிறது. மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தந்துவிட எண்ணுகிறது. இனி எல்லாவற்றையுமே நான் உனக்கு நிச்சயமாக கண் முன்னால் எடுத்துச் சொல்ல தெளிவாக இருக்கும் இந்த நேரம் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எந்த தருணத்தையும் யோசித்து என் பிள்ளை நீ மனம் பதற வேண்டாம். எதற்கும் எப்பொழுதும் முன்னின்று ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கும் இந்த நேரம் அத்தனையையும் தெரிந்து புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. தெளிவில்லாமல் நாம் எதையோ யோசித்து மனம் கலங்கிக் கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிடு. மனம் தெளிவோடு நீ யோசிக்கும் விஷயங்களை சற்று கவனமாக நீ நினைத்துவிடு. உன்னை தேடி நான் வருவேன். உனக்கு எப்பொழுதும் ஆச்சரியங்களை கொடுப்பேன்.
எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைப்பேன். இனி என் பிள்ளை, நீ எந்த சந்தர்ப்பத்திலும் எதையுமே நினைத்து நீ வருந்திக் கொண்டிருந்து உன் மனதை நொறுக்குவதை விட, உன்னை தேடி நான் வரக்கூடிய விஷயங்கள் உனக்கு அத்தனையிலும் நின்று உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரிவர கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனுக்கு ஒன்று மட்டும்தான் எப்பொழுதுமே குழப்பத்தை கொடுக்கும். என் பிள்ளையின் மனது ஏன் ஒரு நிலையாக இல்லை, என் பிள்ளையின் மனது ஏன் அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணம் மட்டும்தான். என் பிள்ளை மட்டும் எந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இத்தனை காலம் நின்று கொண்டிருக்கிறதோ, அந்த விஷயத்தை நான் என் குழந்தைக்கு உறுதியாக கொடுக்காமல் சென்று விடுவேனா? அந்த விஷயத்தை என் குழந்தைக்கு மனநிறைவோடு தந்து விடாமல் நான் சென்று விடுவேனா? நிச்சயமாக நான் உனக்கு எதையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவென்று உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நாளும் நான் இருக்கும் இந்த நேரத்தை உனக்கு நான் கவனித்து கொடுப்பது போல, உன்னை சுற்றி நான் வந்து தரக்கூடிய எல்லாவற்றிலுமே நான் மன உறுதியோடு நின்று உன்னை காப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனுக்கு இந்த சோதனைகளும் சூழ்நிலைகளும் உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை நன்கு அறிவேன். இனிமேல் என்ன தரப்போகிறது என்பதனையும் நான் நன்கு அறிவேன். உனக்கு நடந்து முடிந்ததும் சரி, இனி நடக்கப் போவதும் சரி, நீ நினைத்து பார்த்து வருந்தக்கூடிய அளவில் உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உனக்கு இருந்தது. ஆனால் அதையெல்லாம் கடந்து வந்ததை நினைத்து பார், உனக்கே ஒரு தைரியம் பிறந்துவிடும். ஆனால் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் இங்கு செய்கின்ற சில காரியங்களினால்தான் இவ்வளவு சுலபமாக செய்வினைகளினுடைய பாதிப்பிற்கு ஆளாக நிற்கின்றார். என் குழந்தையே, பொதுவாகவே செய்வினைகள் என்பது பல வழிகளில் செய்யலாம். ஒருவரை அழிக்க பில்லி ஏவல் சூனியங்கள் என்று இதுபோன்ற பல விஷயங்களை செய்து அவர்களை அழிக்க நினைக்கலாம். ஆனால் தெய்வம் ஒரு வீட்டிற்குள் இருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் ஒருவரால் அவ்வளவு சுலபமாக செய்துவிட முடியாது. தெய்வம் குடியிருக்கின்ற இல்லத்தில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. தெய்வம் நின்று ஒரு விஷயத்தை ஒரு வீட்டில் நிலைநிறுத்தும் பொழுது அந்த இடத்தில் இது போன்ற தீவினைகளும் ஏவல்களுக்கும் நிச்சயமாக இடம் கிடையாது. ஆனால் எண்ணங்களால் ஒருவருக்கு கெடுதல் நடக்கிறது என்றால் அது அவர்களுக்கே சொந்தம். தெய்வம் இருந்தும் தெய்வம் நல்லதை சொல்லியும் ஒருவர் தவறான பாதையில் செல்வதும், தவறான மனிதர்களை இந்த வாழ்க்கையில் தேர்ந்தெடுப்பதும் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதையெல்லாம் தெய்வம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. பல வழிகளிலும் இந்த வாழ்க்கையை பற்றிய அறிவுரைகளையும், பல வழிகளிலும் இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை பற்றிய விஷயங்களையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் கொண்டு உனக்கு எல்லாவற்றையுமே தெளிவுபட நான் உணர்த்திச் சொல்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த கலக்கமும் தேவையில்லை. கருப்பன் நிற்கும் பொழுது என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலைகளில் எந்த விஷயங்களை பற்றிய புரிதல்களும் இல்லை. உன்னை தேடி தேடி நான் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரம், என் பிள்ளை இந்த கருப்பனின் அன்பை ஒருபோதும் விட்டு விடாது. உன்னை தேடி நான் வரக்கூடிய இந்த காலகட்டத்தை நீ எக்காரணம் கொண்டும் தவறாக நினைத்து தள்ளிவிடாதே. கருப்பன் சொல்லும் சொல் உன் வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்காமல் போகாது. கருப்பன் சொல்லக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுத்து விடாமல் போகாது. இனி நடக்கும் நல்லதற்கு நான் இருந்து உன்னை காப்பேன் என்பதனை புரிந்து கொள்.
உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதும் கருப்பன் உனக்கு உறுதுணையாக நிற்பேன் என்பதனை புரிந்து கொள். அதுபோலத்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உறுதுணையாக இருந்து உன்னை காக்க உன் அப்பன் கருப்பன் நான் வருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனுக்கு ஒன்று மட்டும் நன்றாக தெரியும். அது என்ன தெரியுமா? என்னை நம்பி இருக்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலுமே ஒருபோதும் அதை அவர்கள் பெரிதுபடுத்தி கொள்ள மாட்டார்கள். கருப்பனின் அருளால் நமக்கு சரியாகிவிடும் என்று நம்புவார்கள். ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர், அருகில் இருக்கின்ற ஒருவரோடு எடுத்துக்கொண்ட பழக்கம் இன்று அவர்களினுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்திருக்கிறது. இன்று அவர்களினுடைய வாழ்க்கையை மிகவும் அதிகமான துன்பத்திற்குள் ஆழ்த்தி இருக்கின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நம்மால் சரிவர புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு சுற்றியிருந்து துன்பங்களையும் தீமைகளையும் கொடுத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. என்ன நடப்பதாக இருந்தாலும் நாம் ஆசைப்படுவது போல இந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர, கேட்பார் பேச்சை கேட்டு மற்றவர்கள் சொல்கின்ற விஷயங்களை கேட்டு ஒருபோதும் தன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கே துரோகத்தையோ அல்லது கஷ்டங்களையோ யாரும் கொடுக்கக்கூடாது. அப்படி நாம் செய்யும் பொழுது அது தெய்வத்தின் கோபத்திற்கு உன்னை ஆளாக்க நேரிடும். மேலும் மேலும் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் தானாகவே இழுத்து கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையும் நீ கவனமாக உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நேரம் உன் கருப்பன் நான் இன்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையின் மாற்றங்களை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் உனக்கு எதையும் சொல்ல வேண்டிய இந்த நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சங்களை என்னவென்று நீ உணர வேண்டும். நம்பிக்கையோடு நல்லதை செய்யும் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதுமே உனக்கு பேரதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று எடுத்துச் சொல்ல நான் வருவேன் என்பதனை மறக்காதே. அப்பன் உனக்கு எந்த இடத்திலும் முன்னின்று உன்னை வழிநடத்தும் பொருட்டு உனக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரிவர உனக்கு எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. சரிவர உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் என் பிள்ளை, நீ ஏக்கம் கொண்டு தவித்த தவிப்புகள் எல்லாம் போதும். எப்பொழுதும் என் குழந்தை, நீ வேதனை கொண்டு தவித்த தவிப்புகள் எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல ஆச்சரியங்களை என்னவென்று உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கு பல அதிசயங்களை தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் பிள்ளை, நீ தவித்த தவிப்புகள் எல்லாமும் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு முன்னின்ற ஆச்சரியத்தை எடுத்துச் சொல்கின்ற இந்த நேரம் இனி என் பிள்ளை எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள முன் நிற்க வேண்டும். கருப்பன் சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை நாமும் தொலைத்துவிட்டு தவிக்க முடியும்? எத்தனை காலம் இந்த வாழ்க்கையை நாமும் தொலைத்துவிட்டு வருந்த முடியும்? வேதனைகளை எல்லாம் நாம் சாதனைகளாக மாற்ற வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களினுடைய பேச்சை கேட்டு உன் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கே சோதனைகளை கொடுக்க துணிந்து விட்டார்கள் என்றால் இது அவர்களுக்கு செய்வினை செய்ததற்கு சமம்தானே. தன் குடும்பத்தில் உள்ளவர்களை மற்றவர்களிடம் விட்டு கொடுத்து விட்டால் அதை என்ன செய்ய முடியும்? சரி என் பிள்ளையே, இதற்கு தீர்வு என்ன தெரியுமா? கருப்பன் செய்து முடிக்கின்றேன். உன் வீட்டில் இருக்கின்ற இவர்களுக்குள் இந்த மனிதர்கள் கொண்டு வந்து கொடுக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை நான் நீக்குகின்றேன். ஒருவேளை அதன் பிறகும் இவர்கள் உனக்கு தீங்கினைத்தான் செய்வேன் என்று சொல்வார்களே, ஆனால் அதன் பிறகு அவர்கள் இந்த கருப்பனின் கைகளால் தண்டனைகளை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும்.
கருப்பன் இருக்கும் பொழுது இது போன்ற பிடிகளில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை உண்டு. ஆனால் மீண்டும் தெரிந்தே இந்த தவறை செய்தால் அதன் பிறகு யாருக்கும் நான் பொறுப்பு கிடையாது என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.